Hi guys, welcome to our channel. 6th standard maths la chapter 2 introduction to algebra lesson தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் exercise 2.1 ல ஆல்ரெடி நம்ம 4th and 5th sum பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ 6th and 7th sum நம்ம போடலாம். 6th sum என்னன்னா express the following variable statement to algebraic statementன்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறது தான் வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், t is added to 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியபிள் ஸ்டேட்மெண்ட். வேரியபிள்னா லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம மாற்றணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இதில் t is added to 100 நாட் ஆடட்னா என்ன, நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஆமாவா, ஆடட்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். இப்போ இங்கே பாருங்கள், t is added to 100ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இருங்க, அப்போ என்ன பண்ணுவோம், t + 100. ஓகேங்களா, இதுதான், இவ்வளோதான் சம்மை. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. 4 times cube. டைம்ஸ்னாவே மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். டைம்ஸ்னாவே மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருந்தாலும் மல்டிபிள் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ 4 times q அப்படின்றது என்னென்னா 4q அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்கே எந்த சிம்பிளுமே போடலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். 4q. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இங்கே மல்டிபிள் தான். மல்டிபிள் நம்ம போடாமல் இந்த மாதிரி போட்டோன்னா அது மல்டிபிள் தான் அர்த்தம். ஓகேங்களா, 4q. இப்போ இங்கே பாருங்கள், 4 less to 9 times of yன்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து லெஸ்ஸாக இருக்குது 9 times y கூட. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 9 times y பின்னாடி இருக்கிறத வேரியபிளை நம்ம முன்னாடி போட்டுடலாம். ஓகேங்களா, டைம்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிபிள் சொல்லியிருக்கேன். ஆமாங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், 9y. ஓகேங்களா, 9 times of yனா 9y. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ். ஆமாங்களா, லெஸ்ஸுன்னாவே மைனஸ். ஓகேங்களா, 4. ஓகேங்களா, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஆடுன்னு இருக்கிறதுனால t + 100, இங்கே டைம்ஸ்ன்னு இருக்கிறதுனால மல்டிபிள்னு அர்த்தம். அதனால் 4q. இங்கே 4 times to 9 times of yன்னு இருக்கிறதுனால yயை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். அதனால் 9 into y. இங்கே லெஸ்ஸுன்னு இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம், அங்கே முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிறதுனால 4. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7th sum பார்க்கலாம். 7th sum என்னன்னா express the following algebraic statement to variable statement. அவங்க algebraic statementல கொடுத்துட்ருக்காங்க, நம்மளை வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், x divided by 3. இதை அப்படியே நம்ம எழுதணும். எப்படின்னா x divided by 3, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், 11 + 10x. 11 added to 10 times x. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருந்தால் மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி மேலே போட்டிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரியே தான். 11 added to 10 times x. ஓகேங்களா, இங்கே எதுவுமே கொடுக்கலனா நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால தான் டைம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், 70. எஸ், இப்போ இதுவும் மல்டிப்பிளில் தானே இருக்குது. அப்போ என்ன போடுவோம் நம்ம இதுக்கு, 70 times எஸ். ஓகேங்களா, மல்டிப்பிள்னு இருக்குன்னாவே நம்ம டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் மல்டிப்பிள் இருக்குது, அதனால தான் நம்ம டைம்ஸ் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இப்போ வாங்க 8th ஒன்னும் பார்த்துடலாம். The teacher asked 2 students to write the algebraic statement for the verbal statement 8 more than a number. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் வந்து 2 ஸ்டூடெண்ட்டை போர்டில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை அதாவது வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணணும், 8 more than a நம்பர்னால் 8 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா,
நான் ஈஸியாக சொல்லித்தரேன். 8 அப்படியே போட்டுக்கோங்க. 8 அப்படியே போட்டுக்கோங்க. மோர் தென் எ நம்பர்னா மல்டிபிள்னு அர்த்தம். மோர் தென் எ நம்பர்னா ஓகே சாரி மோர் தென் எ நம்பர்னா ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மோர் தென் எ நம்பர்னா ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ மோர் தென் எ நம்பர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிப்போம். ஏன் நம்பர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பருன்னு நம்மக்கிட்ட சொல்லலை. ஆமாங்களா? என்ன நம்பருன்னு சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், வெற்றி ரோட் 8+x பட் மாறன் ரோட் 8x. இப்போ பாருங்கள், 2 பேர் வேறு வேறு எழுதியிருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். 8+xன்றது நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். 8 அப்படியே எழுதிக்கோங்க. மோர் தென்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஏன் நம்பருன்னா ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியல, அதனால நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த சம் வந்துச்சுன்னா வெற்றியை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி ரோட் எ கரெக்ட் ஆன்சர் 8+x அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த சம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு எதனா சம்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.